summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சுவாமி அவர் தொடர்ந்து பாஜக அரசையே விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கார். பிரதமர் மோடி, நிர்மலா சீதாராமன் தொடங்கி எல்லாரையும் விமர்சிக்கிறாரு. அவர் ஒரு ரைட் விங்கான நபர், ஒரு பாஜக எம்பியாக இருந்தார். பாஜகவினுடைய ஒரு அங்கமாக தான் பார்த்தாலும் கூட அவர் ஏன் இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கிறார்? நீங்கள் ஏன் புதை பொருள் ஆராய்ச்சிக்கு போயிட்டீங்க? அவர் காலகாலமாக இந்த மழை காலத்தில் தவளை கத்துற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பார். யார் அவருக்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தார்? ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு கூட்டு போக்கில் ஒரு 6 மாதம் மந்திரியாக இருந்தது தவிர அவருடைய அரசியல் இது என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்க. எந்த அரசியல் அவர் பிரித்து விட்டார்? ஜெயலலிதா மிரட்டி ஒரு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தார். அதை தவிர அவர் என்ன பண்ணார்? என்ன சார், டீ பார்ட்டி நடத்தி ஆட்சியவே மாற்றக்கூடிய ஒரு நபர். நாங்கள் ஏமா எதுக்கு வந்தாலும் இதை என்னால் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி தான் அது. ஒரு படம் மாமன் மகள் படத்தில் சந்திரபாபு காமெடியனாக வருவார். சாவித்திரி தான் ஹீரோயின், ஜெமினி ஹீரோ. சாவித்திரி ஒரு மரமாக பொண்ணு. ஜெமினி வந்து சாவித்திரியை லவ் பண்ணுவார். அது வழக்கப்படி சாவித்திரியோட ஃபோட்டோவை நல்லா ஒரு அழகான ஃப்ரேமில் போட்டு ரொம்ப அழகாக கொண்டு வந்து அவர் சாவித்திரிக்கு தெரியாமல் வச்சுட்டு போயிடுவார். சாவித்திரியை பார்த்துட்டு என் ஃபோட்டோ இவ்வளோ அழகாக வச்சது யார் அப்படின்னு சந்திரபாபு வருவார். ஏன் நான் தான் இந்த சந்திரபாபு மாதிரி இந்த சுப்பிரமணி சார் யாரோ ஏதோ செஞ்சுட்டு போவாங்க. எப்படிங்க தமிழ்நாடு நான் தாங்க பண்ணேன் அப்படின்ட்டு போவார். அப்புறம் நீங்களாம் இருக்கீங்க, அது விளம்பரம் கொடுக்குறதுக்கு நீங்கள் அவருக்கு அப்புறம் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? இவ்வளவு பாதுகாப்பு அவர் பேசினார்னா கவனிப்பு என்ன இருந்தாருங்க? 30 தடவைக்கு மேலே ஜெயலலிதா மேலே கேஸ் போட்டார். ஒரு தடவை கூட கோர்ட்டு கொண்டு போகல. நரசிம்மராவ் மேலே அதுக்கு மேலே கேஸ் போட்டார். ஒரு தடவை கூட யாரும் கோர்ட்டுக்கு வரல. ஆர்எஸ் பாரதி ஒரே ஒரு வழக்கு தான் போட்டார். அந்த வழக்கு தான் இவர் தெரியாதனமாக எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த அம்மா மாட்டிச்சு. தான்சி வழக்கு ஆர்எஸ் பாரதி போட்டது. ஆர்எஸ் பாரதி ஏன் போட்டாருன்னா அது அவருடைய நிலம். இந்த அம்மா ஆக்குபை பண்ணிக்கிச்சு. எங்கள் சொந்த நிலம்னு சொல்லிட்டு அவரே கேஸ் போட்டு விட்டுட்டார். இவர் தெரியாதனமாக எடுத்தார். அதை கையில் பிடிச்சி தான் மோடி நம்மளை ஓரம் கட்டிவிட்டார். அதை தவிர அவர் என்ன பண்ணார்? அவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல பழக்கம். எங்கள் அண்ணனை வச்சுக்கிட்டு கேட்டேன், இத்தனை தடவை கேஸ் போட்டிங்க, ஒரு தடவை கூட ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கூட அந்த மாதிரி நீங்கள் கூட்டு போய் நிறுத்தின மாதிரி தெரியலையான்னு படான்ட்டு போயிட்டார். அவருடைய ஆசைகள்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது. சொல்லக்கூடாது, பாவம். ஜோசியராக போய் கேட்பார். எத்தனை ஜோசியர்கிட்ட கூட்டு போயிருக்கிறேன். என்ன ஆசை சார்? ஜோசியர்கிட்ட போய் கேட்பார், நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவான்னு கேட்பார். பிரைம் மினிஸ்டர் ஆசை? கூட்டிகிட்டு போவேன். தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு அதைப்பா நான் கேட்ட ஒரு தடவை ஏன் தப்பா அப்போ தேங்காய் பழம்லாம் வச்சாக்க ஒரு ஜோசிய ரேகம் மாறிடுமோ, கிரகம் மாறிடுமோ, இவ்வளோ தானே சொல்லுவாங்க. சில இவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் 6 மாதத்தில் நீ தான், இன்னும் 3 மாதத்தில் நீ தான்வாங்க. உடனே இது பண்ணிட்டு வருவார். வேண்டாங்க வாங்க. அப்புறம் தான் என்னை கழட்டி விட்டார். ஜோசியத்தை நான் வந்து நம்பி ஏமாறாதீங்கன்னு நான் சொன்னதில் என்னை கழட்டி விட்டார். அப்போ தான் இந்த மாதிரி பழகினதான் சில ஜோசிய விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது. அவர் மூலமாக தான் தெரிஞ்சது. இந்த இடத்துல இந்த கிரகம் இப்படி இருக்கிறதுனால தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி வந்து இப்படி அந்த சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறான், சூரியன் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறான். இது ரெண்டுமே பகை கிரகங்கள். அது ரெண்டும் இந்த 7ஆம் 3ஆம் பார்க்கும்போது வரக்கூடிய ஆபத்து யாருக்குன்னாக்கா உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு வரும். இந்த பலன் பூரா உங்களுக்கு வந்து ராஜயோகம், விபரீத ராஜயோகத்தை உங்களை அடிச்சுக்கிட்டு நிற்குது என்னென்னமோ சொல்லுவாங்க. கேட்டுட்டு வெளியே வரும்போது அரசாங்கக்காரர் நிற்கிதான்னு பார்ப்போம். பதவி வந்துருச்சு அந்த அளவுக்கு நமக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஜோசியம் சொல்லும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிரதமர் ஆசை இருக்குன்னா அப்போ அந்த அந்த லெவல் அளவுக்கு திங்க் பண்ணார். இல்லை, அந்த லெவல் லீடர்ஸுக்கு தான் அந்த ஆசையும் வரும். என்ன நினைச்சாருன்னா தன்னை நம்பி தான் இந்திய அரசியலே இருக்குமாங்கிற அளவுக்கு அவர் போனார். அந்த அளவுக்கு அவர் திங்க் பண்ணார். இல்லை, அந்த சூழல் இருந்துச்சா சார்? அந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள், ஒரு பிராமணருங்கிறதுனால அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் அவரை தூக்கி பிடிச்சாங்க. எவ்வளோ உயரத்தை கொண்டு போவாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோரும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்காரு. ஜாதி அடிப்படையில் தான் அவர் பெருசாக வந்துக்கிட்டு. ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்த கணக்கெல்லாம் ஜெயிச்சிருக்கு. ஜெயிச்சதுக்கு இவருக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தா கேட்டுக்கிட்டார். இப்படி போய் வீழக்கூடியவங்களான மாட்கள்லாம் போய் இப்படி ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்காருன்னு போது கேட்க வேண்டியதானே. அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் போனோம் தான். இப்போ யாருமே அவர் இப்போ வந்து யாரும் கூப்பிடலையே. இந்த தேர்தலில் போன தேர்தலே அவர் வந்து ஈடுபட்டு இல்லையா. எல்கேஜி படத்தில் அழகாக சொன்னாங்க, நாங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும், நாங்கள் அடிக்கிற போஸ்ட்டை தான் அடிக்கணும். ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணாங்க. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. என்ன ஆகுது கடைசியில்? அந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட ஆளால் மக்களை தேசம் திருப்ப முடியும்னா எதுக்குங்க கட்சி? இன்னொன்று சார், இப்போ சுப்பிரமணிய சுவாமி அவ்வளவு தூரம் பிரதமரையோ மற்றவங்களையோ விமர்சித்தாலும்
அவங்கள நோக்கி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவுக்கு அவர் பவர்ஃபுல் தானே. இன்சிக்னிஃபிகண்ட்டுங்க. இப்போ காந்தராஜ் எவ்வளோ மீடியாவில் பேசுகிறேன், யாரும் என்னை பற்றி கவலைப்பட்டு இதில் அவன் அந்த ஆள் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் போடா அப்படின்ட்டு தட்டிவிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். எனக்கு என்ன மரியாதை இருக்குது அந்த மரியாதை தான் சுப்பிரமணிய சாமி. என்ன சார் சார் நம்ம எங்கேயோ இருந்து பேசுறது வேற, அவர் அங்கேயே எம்பியா இருந்தவர்ல. இருந்தாருங்கிறது தான் அந்த பெருங்காயிட்டப்பா அதில் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. நானும் ஒரு தடவை எம்பி ஆகிருந்தாக்கா நானும் கண்ணாபண்ணன் பத்திரிக்கையாரெல்லாம் கூப்பிடலாம், இல்லை அதனால தான் கூப்பிடலாம். இருந்தாலும் எனக்கு வர்றீங்கல்ல, உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம், உங்களோட பார்வையை கொண்டு போகலாம். அதாவது கொண்டு போகிறீங்கல்ல, என்னுடைய பார்வையை கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லையே. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ உங்களுக்கு தோணி இருக்குது, இவன் ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமாக வளர்னா கூட விஷயம் இருக்குது, அது தானே வருது. விஷயம் இல்லைன்னா என்கிட்டயே வர்றீங்க. ஸோ அப்போ அவர்கிட்டயும் விஷயம் இருக்குல்ல, விஷயம் இருக்கிறதா நினச்சி போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கார். நடுவுதல் கொஞ்சம் காணாமல் போனார். திருச்சி வேலுசாமி அவர் மேலே ஒரு அலிகேஷன் வச்சார். ராஜீவ்காந்தி கொலை நேரத்தில் இவர் இதில் சம்மந்தப்பட்டவர்னு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தார். ஆனால் அப்போ ஒரு 6 மாதம் தலைமறைவாக இருந்தார், கண்டுக்கே சிக்கல் அவர். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்திருக்கார். திருச்சி வேலுசாமி போய் கேளுங்க, அவருக்கு இவரை பற்றி இன்னும் நிறையா தெரியும். ஆனால் அவர் தான் அவர் கூட இருந்தவர். சார் அவருடைய அரசியலில் அவருக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? அவர் முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாருங்க. அவருக்கு சில அதிகாரிகள்லாம் நல்ல பழக்கம் இருந்தது. ஜாதி அடிப்படையில் அவங்கெல்லாம் நிறைய தகவல்களை அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, அவர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார். எங்கள் அண்ணன் அமைச்சராக இருக்கும்போதும் சபாநாயகராக இருக்கும்போதும் அடிக்கடி வீட்டுக்கு வருவார். வந்தபோது எங்கள் அண்ணன்கிட்ட வாயப்படுவார். எங்கள் அண்ணன் லூஸ் ஸ்டாக்கில் பல விஷயங்களை சொல்லுவார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பத்திரிகைகள் அப்படியே வரும், கிச்சு கிச்சுவில் வரும். இது இந்த பார்வை அந்த பார்வைங்கிறது எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் ஏடிஎம்கேல இருக்க சில பேர் சரி கலைஞருமே சரி ராஜாராம் வீட்டில் இருந்தால் பல விஷயங்கள் போகுதுங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் வந்து. அது வந்து நான் சொன்னேன், உன் மேலே சந்தேகப்படுறாங்க, அது காரணம் இவர் தான் அப்படின்னு நான் சொன்னபோது, நானே தெரிஞ்சுதான்டா சொல்கிறேன், நமக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்குன்னு சொல்லுதா, அப்படி தான்டா பார்க்குறேன். அது ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிது. அது ஒரு அரசியல், அது ஒரு அரசியல். அப்போ தான் தெரிஞ்சது இது ஒரு நெகட்டிவ் அரசியல். நமக்கு மரியாதை குறையும் போது நான் என்னாலே உன்னை கவுத்த முடியுங்கிற மாதிரி ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ண. அதை நீ பயன்படுத்திக்கல, உன்னதான் நான் உன்னை நான் ஒழிக்கணும்னு நினச்சா ஒழிச்சிருவேங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தல். அதை வந்து எங்கள் அண்ணனுக்கு அது ஒரு மாதிரி, அது பாலிடிக்ஸில் தேவை, அது தேவை. அந்த மாதிரி தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அப்புறம் இன்றைக்கி வந்து தேர்தல் அவர் எந்த தேர்தல் என்று வெற்றி பெற்று வந்தார். அவர் ராஜ்யசபாக்குள்ளார நுழைஞ்சு தானே வந்தார். ஜெயிச்சவர் எந்த தேர்தலையும் ஜெயிச்சு சார் முக்கியமான ஒரு கட்சி வச்சிருந்தாரு. அந்த கட்சி வச்சிருந்தார், ஜனதா தளம்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு. ஜெயிச்சாங்கல்ல சார்? இது அவங்க ஒன்று கட்சியெல்லாம் ஒன்று, அவர் ராஜ்யசபாவில் பொது தான் வந்தார். என்னதான் இருந்தாலும் ஒரு பார்ட்டியே ஒரு இன்னொரு பார்ட்டி கூட மெர்ஜ் பண்ணி தானே ஒரு சீனியர் லீடராக வராரு. சீனியர் லீடர் அப்படி தாங்க. அவர் மக்கள் மத்தியில் போய் மக்கள்கிட்ட அவர் எதுவுமே பேசுனது கிடையாது. அவர் பேச்சங்கள் பூராமல் ஊடகங்களால் மூதாக்கும். அதான் பல பேர் எப்படி மக்கள் யாருமே இல்லைன்னா கூட தலைவர்களாக அவங்களையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு வரும்போதெல்லாம் கேட்டு பெருசாக்குனீங்களோ அது மாதிரி ஆள் அவர் ஒருத்தர். இல்லை இன்னொன்று சார், இப்போ வேற யாரோ ஒருத்தர் பேசியிருந்தா அவர் மேலே உடனடி நடவடிக்கை வந்திருக்கும். ஆனால் இவருங்கும் பொழுது அமைதியாக இருக்காங்க, இவரை பார்த்து பயப்படுறாங்கன்னு அலட்சியப்படுத்திருக்கலாம்ல. ஆமாம், அந்த ஆள் கத்திக்கிட்டு போகிறாங்க. டுக்கில்ல மாக்கிங் பேர்டுப்பாங்க, சும்மா கத்திக்கிட்டு இருக்கிற பறவை அவரை டொப்புன்னு தட்டா செத்து போகிறாங்க, அவ்வளோதான். அது தேவையில்லாத. அது சில பேர் வந்து கொசுக்கடி மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடிச்சிங்கன்னா சிக்குன்னா செத்து போடும். அது மாதிரி கொசு தான் அவர். ஆனால் ஆபத்தான கொசு. அப்போ ஏன் அடிக்க மாட்டாங்க? சிக்கல சார், சொந்த கட்சியவே இப்படி விமர்சிக்கிறாரு, ஆனால் கண்டுக்காம தானே இருக்காங்கன்னா சொந்த முக்கியம் தானே. இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுன்னா இந்நேரம் வந்திருப்பாங்க, காலில் விழுந்திருப்பாங்க. இப்படிலாம் பேச்சு கட்சிக்கு பேரை கெடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யாரும் அவர் சொன்னதுக்கு அவங்க கட்சியிலேருந்து யாரும் கவுண்டர் கொடுக்க வேண்டிய அப்பவே தெரியல. அவர் பாட்டு கொளறிட்டு இருந்தா. இன்னொரு பக்கத்தில் சார், திராவிட அரசியல் அல்லது சவுத் இந்தியாவில் அதிமுக செய்யக்கூடிய அரசியலுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட்டாக அவர் இருக்காரு. ஒரு திராவிட அரசியல் ஏதோ நடந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய, அதை சரியாக தீர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஸோ இவரை நம்மளை விமர்சித்தாலும் ஒரு நம்ம கண்டுக்க வேணாம், ஏன்னா இவர் அங்கே அடிக்கிறதுக்கு இவர் தேவைன்னு அப்படி கூட இருக்கலாம் விட்டுட்டு போய் அப்படி தான் இருக்கும். அதான் இருக்கும். ஏன்னா அவரால் தான் திமுக அடிஞ்சுது. 75 வருஷமாக அந்த கட்சி இருக்குது சார். நீங்களும் ஏதோ பேசி பார்க்குறீங்க, பாவமாக இருக்குது. இன்றைக்கி ஆட்சியிலேயே அவங்க தான் உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கும் கேட்டாக்கா கருத்து கணிப்பெல்லாம் அவங்க தான் வருவாங்கங்கிறாங்க. நீங்களும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறீங்க, திமுக அடிச்சிருமா சார். யாரோ ஒரு ஆள் அந்த படத்தில் வந்த காக்கா வேஷம் போட்ட ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார், திமுக ஆபத்தா சார்? எவன் எங்கே கட்சி ஆரம்பித்தாலும் திமுக ஆபத்தா சார்? உடனே ஏன் திமுகன்றீங்க? அவ்வளோ பயந்து கிடக்குறீங்க. அது ஏன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது? 75 வருஷமாக அழிக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிற்கிதுங்க. ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
உங்கள் ஊடகங்கள் அத்தனைக்கும். 49 ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி ஒரே தேர்தல் சின்னத்தோடு இன்று வரையில் போட்டி போட்டுருக்கு. அதே உதயசூரியன் தான். தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸுக்கு சின்னம் மாறி போச்சு, பாஜகவுடைய சின்னம் மாறி போச்சு, கம்யூனிஸ்டுகள் சின்னம் மாறி போச்சு. ஓகே, எல்லாம் உடஞ்சி தூள் தூளாக போச்சு. 57 தேர்தலில் நின்ற போது எந்த சின்னத்தில் நின்றதோ அந்த சின்னத்தில் தான் இன்று வரையில் திமுக இருக்கிறது. உங்கள் ரெட்டைகளை கூட காணாமல் போயிடுச்சு, முடக்கப்பட்டது. அதனால் சும்மா இந்த கனவு கண்டுக்கிட்டே இருக்காதீங்க. திராவிடம்ங்கிறத வந்து ஒரு தத்துவம், அது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை அழிக்க முடியாது. 1300 ஆண்டுகளாக நடக்கிற போராட்டம், மகேந்திர பல்லவன் காலத்திலிருந்து நடக்கிற போராட்டம். புலிகேசி படம் எடுத்துக்கிட்டு வந்தான், மகேந்திர பல்லவனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு போனான், ஜாக்கிரதைட்டு போனான், அடங்கிட்டான் மகேந்திர பல்லவன். அதான் நடந்தது. பின்னாடி பேர் நரசிம்ம பல்லவன் தோக்கடிச்சாங்கிறது வேற விஷயம். என்ன ஆச்சு? பௌத்த மதம் இங்கே உள்ள போகுது, தடுக்க முடியலையே. இந்த சனாதன மதங்கிறது பசுவை கொண்டு யாகத்தில் போட்டுக்கிட்டு இருந்த யாகம் வளர்த்துறதே நின்று போச்சு இல்லை, அவ்வளோதான் நடந்தது. தீபாவளி தானே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க, குரலை தானே ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எத்தனை பேர் திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாடிக்கிட்டு இருக்காங்க? எவ்வளோ பேர்த்துக்கு மோடியே சனாதனம் பேசுகிற மோடியே திருக்குறளை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார். வள்ளுவருக்கு காவி சாயம் பூசி எங்கள் கட்சிக்காரர் தான் சொல்ல வேண்டிய கஷ்டத்துக்கு வந்துட்டார். பெரியாருக்கே காவி வேஷம் போடுறாங்க இல்லை, எங்கள் கட்சிக்காரர் தான். அதுதான் இன்றைக்கி இருக்குது, அதுதான் திராவிட இயக்கம். சார், அப்போ சுப்பிரமணிய சுவாமி வர்ற தேர்தலில் என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணுவார்? அவர் முதல்ல தேர்தல் நிற்க சொல்லுங்க, அவர் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சீட்டு கொடுப்பாங்களா சார்? சீட்டு கொடுக்கணும், அவர் நிற்கட்டுமே. அவர் இவ்வளோ பெரிய தலைவருங்கிறீங்க, அவர் தனியாக நின்று ஜெயிச்சிட மாட்டாரா? நீங்கள்லாம் இருக்கீங்களே, தூக்கி விட வேண்டியதான், விளம்பரம் கொடுக்க வேண்டியதான். சுப்பிரமணிய சாமி நிற்கிறார், தொலைந்ததுங்க திராவிட இயக்கங்களில் போட்டு அடிச்சு தள்ளலாம் இல்லை, அதில் கொண்டாங்க யார் வேணாம். ஏன் அவர் உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ விமர்சிக்கிறாரு சார்? பாஜகவுடைய பிரதமரை வேற பேர்கள் உண்டுங்க, பொழப்பு நடத்துறதுக்கு தானே இருக்கிறத காட்டிக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இல்லை சார், என்னோட அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடக்குது, நான் அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறதா தான் இருக்கேன். ஆனால் இப்போ நிர்மலா சீதாராமன் பொருளாதார அறிவே இல்லை, மோடிக்கு பொருளாதார அறிவே இல்லைன்னு நானே சொன்னேன்னா அது எதிர்கட்சிகளுக்கு சாதகமாயிடும். இப்போ நான் ஏதோ ஒரு வகையில் உள்ளே கலகம் பண்ணுற மாதிரி தானே. அதாங்க தப்பை பண்ணிட்டாருங்க. சொல்லிவிடுவேன் சொல்லிட்டு இருந்ததுனாக்கா ஐயோ சொல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் சொல்லிவிட்டாரு. என்ன வந்தது? நிர்மலா சீதாராமன் வீட்டுக்கு போயிட்டாங்களா? நிர்மலா சீதாராமன் அறிவில் அவங்க தான் தொடர்ந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. இவர் தான் தனியாக கத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன கிடைச்சது லாபம்? இவர் தான் காண போனார். ஸோ அது அவருக்கே பேக் ஃபயர். வேற என்னாச்சு? அவர் ஒரு அரசியல் சாணக்கியர். அவர் ஏன் அரசியல் சாணக்கியர் இருந்தாங்க? சாணக்கிய அரசியல் ராஜா ஆனதா வரலாறு கிடையாது. சாணக்கியனாக தான் இருந்தான். கடைசி ஒரு பல அரசுகளை கவுத்தன்னு பேசிக்கிட்டான். நந்தவம்சம் வந்து உழுந்து போகிற கையாலாகாத கூட்டமாக இருந்தது. மூரா அது அப்பம் பேர் தெரியாத மூரா ஏன்னா மௌரியர்கள் அவனுக்கு பெருசாக வந்தானுங்க. ஜெயிக்கிற கட்சிக்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு என்ன தான் ஜெயிச்சதுன்னா அவங்க வேலையாக தானே ஜெயிக்கிறவங்களோட போய் சேர்ந்துக்குவாங்க. முகலாயர்கள் வந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சவொன்னே ஜோதிபாயை கல்யாணம் கூட போய் ஐக்கியம் ஆகிட்டானுங்க. வெள்ளைக்காரருங்க வந்தானுங்க, அவங்ககிட்ட செக்ரட்டரியாக இருந்த பூரா இவனுக்கு தான் என்னைக்கு எதிர்த்தானுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சில வீணா போல இந்த வேலு நாச்சியார், போலி தேவன், மருது பாண்டியர், இந்த மாதிரி ஆட்களுக்கு வீரபாண்டிய கட்டவும் இந்த மாதிரி ஆட்கள் தாங்க வெள்ளைக்காரன் எதிர்த்தான். எந்த வடக்கத்தையாக எதிர்த்தான்? ஏன் சார் அங்கேயும் ஜான்சி ராணி வேற சொல்லுங்க. ஜான்சி ராணி, அப்புறம் மங்கள் பாண்டே. அப்புறம் சொல்லுங்க என்ன பண்ணிட்டாங்க? என்ன ஆச்சு அவங்களுக்கு? மங்கள் பாண்டவன் ஜான்சி ராணி என்ன ஆச்சு? எதிர்த்து போடலையா பிரிட்டிஷ்? என்ன ஆனாங்க? இறந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய கல்லாட்டாச்சு. வேலு நாச்சியார் ஜெயிச்சாங்க, வெள்ளைக்காரர் வெளியே போயிட்டான். வெள்ளைக்காரர் வெளியே போனான், தோற்கடிச்சா. திப்பு சுல்தானை தோற்கடிக்கிறது எப்படி தெரியாமல் தடுமாறுறானுங்க. திப்பு சுல்தான் இருக்கிறவர்கள் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. வஞ்சகத்தால் விழுந்தான் திப்பு சுல்தான். காட்டி கொடுத்த பேர் ஹண்டே. தெற்கு தாங்க போராடிச்சு, வடக்கு போராடவே இல்லை. ஒரு ஜான்சி ராணி தான் காட்ட முடியுது. 56 ராஜாக்கள் இருந்தான், வாய மூடிட்டு உட்காந்துட்டு. சத்யஜித் ராய் எடுத்தார் படம். நவாபும் ரஜபுத்திர ராஜாக்களும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு சதுரங்காடி செஸ் ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. அவன் குதிரை ஏறிக்கிட்டு நேராக வந்து நாட்டை பிடிச்சிட்டு போயிட்டான் வெள்ளைக்காரன். அந்த படத்தில் அப்படி தான் காட்டினார். சத்ரஞ்சி கேட்கல, போராடவே இல்லை இவனுங்க அப்படி. அதான் வரலாறு.
அதுக்கப்புறம் பகத்சிங்லேருந்து சுபாஷ் சந்திர எப்போ அது போஸ்ல எப்போ அது 300 ஆண்டுகளுக்கு பிறகு 300 ஆண்டுகளுக்கு பிறகு என்னைக்கு அவன் விட்டு போகிற 2ஆம் உலக யுத்தம் வந்து அவன் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பலகீனம் அடைஞ்ச போது இவனு இன்னும் இந்தியாவை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம பொருளாதாரம் விழுந்துரும்னு சொல்லிட்டு க்ளீனாக சொல்லிட்டார். இந்தியாவிட்ட இருந்து நம்ம வெளியே வந்தாகணும். இப்போ நாம் அவங்ககிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பெரிய பொருளாதார நெருக்கடியை கொண்டுருவாங்க போட்டு விட்டாகணும்னு அவன் சொல்லும்போது காந்தி குவிட் இண்டியானார். இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போட்டாங்க. இல்லாட்டி எந்த சுதந்திர போராட்டங்க கத்தி இன்றி ரத்தமின்றி வரும். அவன் புறப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ குட்டி இண்டியான்னு போயிட்டான். அவன் வச்சு கட்டு போயிட்டான். எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது. நஷ்டத்தில் போயிட்டுருக்குது. அதில் ரைடு போனானுங்க. அந்த ஓனர் வந்தார். ரைடுக்காக வந்திருக்கீங்க? ஆமாம், இந்தாங்க சாவியை காலேஜை நீங்கள் எடுத்துங்கட்டு அவர் வாட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவர் வாட்டி போயிட்டார். பயங்கர நஷ்டத்தில் இருக்குது. அந்த ஆஃபீஸர்லாம் ஓடி போய் சார் இப்படி விட்டுட்டு போகாது கெஞ்சி காலில் விழுந்துட்டாருங்க. அது மாதிரி இந்தியா அவ்வளோ பயங்கரத்தில் இருந்த நேரத்தில் காந்தி வந்து குட்டி இண்டியான ரைட்டு நீங்கள் வச்சுக்கிறாச்சாட்டு போயிட்டான். என்ன போராட்டம் நடந்தது? எத்தனை பேர் செத்தாங்க? காந்திங்கிற படத்தில் அவங்க காட்டுறாரு, ரிச்சர்ட் ஆட்மோர் காட்டுறாரு. சுதந்திர போராட்டம்னு ஒன்று நடந்ததுன்னா அந்த ஜாலியன் வாலாபாகில் நடந்த அந்த படுகொலை தான் முக்கிய காரணம், வேறு எதுவுமே இல்லாட்டு. காந்தியும் கிடையாது, நேரு கிடையாது, யாரும் கிடையாது. வட இந்தியா தானே? வட இந்தியா அது ஒன்று தான் காரணம். அந்த டயர் பண்ணது ஒன்று தான் வட இந்தியாவில் நடந்த பெரிய இது. மற்ற எந்த போராட்டமும் கிடையாதுன்ட்டா. எடுத்து பாருங்களேன். கஜினி முகமது 13 தடவை வந்துட்டு போகிறாங்க, தடுக்கிறதுக்கு ஆளு. சுப்பிரமணிய சுவாமி சார், இப்போ மீனவர் பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம்னா அவருடைய கருத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கருத்தா அதை கேட்டு என்ன ஆச்சு? சுப்பிரமணிய சுவாமி சொல்லி கேட்டதுன்னா உடனே நம்ம இலங்கை அரசு இதை இப்போ விட்டாங்களா? என்ன ஆயிடுச்சு? அவர் தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைங்க இப்போ செய்கிறாங்கல்ல. மற்றவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாதீங்க, இதை விட்டுருங்கன்னு கேட்டாங்க. நம்ம போராடிட்டு இருந்தோம், பண்ணாதீங்கன்னா இப்போ அவர் சொன்னார். அதான் நான் சொன்னதுனால தான். இப்போ காந்தராஜ் நான் பேசுனேன்னு நேற்று ராஜபக்சேக்கு தெரிஞ்சு போச்சு. கேள்விப்பட்டு காந்தராஜை எடுத்தாருன்னு. ஐயோ காந்தராஜ் தான் என்ன ஆகுது அப்படி விட வேண்டியதாங்க. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை தான். பனம்பழம் விழும்போது காக்கா போய் உட்காந்துச்சு, அவ்வளோதான். பனம்பழம் விழுவுதுன்னு தெரிஞ்சுட்டு போய் காக்கா போய் உட்காந்துச்சு, அவ்வளோதான். புதைப்பொருள் ஆராய்ச்சி வேணாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி சார், உங்களோட நீங்கள் பகிர்ந்து கருத்துக்கு நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.